ஹாய் மக்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு காலையில் ஏர்லி மார்னிங் 7 மணி ஆகுது. நாம் எங்கே இருக்கோன்னா நம்ம வீட்டு மொட்டை மாடியில் தான் இருக்கோம். என்ன வேலை நடந்துட்டுருக்குன்னா வெங்காய வடகம், வெங்காயம் உளுந்து வடகம் பிடிச்சி வச்சுருக்கோம். இது பார்த்திங்கன்னா நைட்டு ஊற்றின கூழ் வடகம்தான். அது பாதிக்கு மேலே காஞ்சிருச்சு. இன்றைக்கி ஃபுல்லாக வெயிலில் கிடந்தா கூழ் வடகம் காஞ்சிரும். ஆனால் இந்த வெங்காய வடகம் காயறதுக்கு 3 days 4 days ஆகும். முதல் நாள் நீராக நிமித்தி இருந்து காயணும், மறுநாள் பரட்டி போட்டு காயணும், இன்னொரு நாள் சும்மா போட்டு காய வைக்கணும். அப்போ தான் வெங்காய வடகம் காஞ்சி ரெடி ஆகும். வெங்காய வடகம் டேஸ்டியானது. வேணுங்கிறவங்க ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பரை காண்டாக்ட் பண்ணி வாங்கிக்கோங்க. நீங்கள் பக்கத்தில் இருக்கீங்கன்னா நம்ம கடையில் வந்து வாங்கிக்கோங்க. தேங்க்யூ. ஹாய் மக்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நாம் இப்போ எங்கே இருக்கோன்னா நம்ம வீட்டு மொட்டை மாடியில் தான் இருக்கோம். நம்ம எஸ்டர்டே நைட்டு ஊற்றின கூழ் வத்தல் நல்லா காஞ்சிருச்சு. இப்போ என்ன பண்ணியிருக்கோன்னா, இப்போ மொட்டை மாடியில் வந்து தண்ணி தொளிச்சு போட்டிருக்கோம். இப்படி தண்ணி தொளிச்சு ஒரு 50 minutes அப்படியே விட்டுட்டோன்னு வச்சுக்கோங்க. நம்ம தனித்தனியாக ஒன்று பிரிக்க வேண்டாம். அந்த துணியை லைட்டாக உதறினாலே போதும், எல்லாம் தனித்தனியாக வந்துடும். நமக்கு பிரித்து எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். நீங்கள் யாராவது இதை மாதிரி கூழ் வடகம் ஊற்றுனீங்கன்னா தனித்தனியாக இப்படி உட்காந்து பிரிச்சுட்ருக்க வேண்டாம். ஈஸியாக பிரித்து எடுக்கிறதுக்கு இது ஒரு மெத்தடு. தேங்க்யூ.